தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய வீடியோவில் குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக 29வது வாரம் களப்பணியை நம்ம பார்க்க போகிறோம். அதில் நாங்கள் படுற சிரமங்களை மாநகராட்சிக்கும் பொதுமக்களுக்கும் எடுத்து சொல்ல போகிறோம். நாங்கள் கடந்த 29 வாரத்துக்கு முன்னாடி மரங்கள் நட்டினோம். நம்ம தெற்கு மண்டல தலைவியை கூப்பிட்டு வந்து மரம் நட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 200 மரம் நட்டினோம். அதில் ஒரு 50 மரம் சரியாக வராமல் போயிடுச்சு. இப்போ அந்த 150 மரத்தை காப்பாற்றவங்களுக்காகத்தான் நாங்கள் செயல்பட்டுருக்குறோம். அப்போது சொட்டு நீர் பாசனம் போட்டிருந்தோம். அங்கங்கே பைப்பு போட்டு மாநகராட்சி சார்பாக அந்த சொட்டு நீரை கனெக்ட் பண்ணுறதுக்கு பைப் போட்டிருந்தாங்க. ஆனால் தற்போது அந்த பைப்பு எங்கேயோ இந்த ஜேசிபி வேலை செய்கிறது உடைஞ்சிருச்சு. நாங்கள் பல முறை எடுத்து சொன்னோம். அந்த மாநகராட்சி இன்ஜினியருக்கு சொன்னோம், கமிஷனருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சோம். ஆனால் அவங்க செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமையே இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தாவது எங்களை தொடர்பு கொண்டு தண்ணியை நீங்கள் அந்த பைப்பில் வர மாதிரி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா வெய்ய காலம் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் மழை இருக்காது. இதை காப்பாற்றிட்டோம்னா அங்கே ஒரு 150 மரம் அந்த மாச்சம்பாளையம் போகிற வழியில், குறிச்சியிலேருந்து மாச்சம்பரம் போகிற வழியில் அருமையாக வந்துடும். இப்போ பாதி மரங்கள்லாம் வந்திருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன சிரமம்னா, பார்த்தீனியா செடி நிறையா வந்திருக்குதுங்க. எந்த இடத்துல நாங்கள் மரம் நட்டோம்னே பார்த்தா தெரியல. ஒரு வாரம் கழித்து பார்க்குறோம். கூடையெல்லாம் வச்சு வந்த அந்த கூடையெல்லாம் அப்படியே ஓன் அவுட் ஆயிடுச்சு. அப்படியே அது காணாமல் போயிடுச்சு. அங்கங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க மாட்டுகளை அவுத்து விட்டுறாங்க. இதை கடிக்காமல் இருக்கணுங்கிறது அதுக்கு ஒரு சேஃப்டி பண்ணணும். தவிர பொதுமக்களும் அரசாங்கம் பல கோடி ரூபா போட்டு இந்த குளத்தை சுத்தப்படுத்தி அழகுபடுத்தியிருக்கு. முன்னாடி நீங்கள் பார்க்குற போது, ரோட்டில் போகிற போது அவ்வளோ அருமையாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த ஓரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் குப்பைகளை கொண்டு வந்து போட்டுறாங்க. வாசம் எங்கனால அங்கே ஒர்க்கவே பண்ண முடியல. இது எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் உணர்வு வரணுங்க. அந்த குளத்துல தான் தண்ணி நம்மளுக்கு கீழே போய் போரில் தண்ணி வருது. அதில் சாக்கடையும் விட்டுறோம். அதே சமயத்தில் குப்பைகளை கொண்டு வந்து அப்படியே உள்ளே போட்டோம்னா எப்படி நிலத்தடி நீர் கீழே போகுங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பொதுமக்களும் இதை மனதில் கொண்டு குப்பைகளை குளத்தோரத்தில் போடக்கூடாதுங்க. வாக்கிங் நிறைய பேர் போகிறாங்க. அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல மூக்கை பிடிச்சிட்டு தான் போகணும், அந்த அளவுக்கு வாசம் இருக்கு. இதை மாநகராட்சி அதிகாரிகள் கருத்தில் கொண்டு வாரம் ஒரு முறையாவது அதை சுற்றி அந்த இடத்துல கொஞ்சம் அந்த குப்பைகளை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த பார்த்தீனியா செடியை நாங்கள் மரம் நட்டுற இடங்கள்லையாவது கொஞ்சமாவது க்ளீன் பண்ணி கொடுக்கணும். நாங்கள் ஒரு 10 பேர் வாரம் வந்து தண்ணி ஊற்றுறதே எங்களுக்கு டைம் சரியாக இருக்குது. வீட்டில் போய் சொல்லி தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஒவ்வொரு கேனக்காக எடுத்து கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துல தேடி தேடி பார்த்து ஊற்ற வேண்டியதாக இருக்கு. அதனால் நம்ம எல்லாரும் இணைஞ்சு செஞ்சோம்னா தான் இந்த குறிச்சி குளத்தை இன்னும் நல்லா சிறப்பாக கொண்டு வர முடியுங்க. இன்னும் நிறைய நான் பேச வேண்டியது இருக்குது. இந்த வீடியோவை பார்த்து எங்களுக்கு உதவுனீங்கன்னா இன்னும் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் சொல்லி அதுக்கு உண்டான போராட்டத்தையும் நடத்துவோம். அந்த அளவுக்கு நாங்கள் இப்போது முடிவு பண்ணியிருக்கிறோம். தயவு செய்து இதை பார்க்குறவங்க மாநகராட்சியிலிருந்து எங்களுக்கு உதவணும். மாநகராட்சி சார்பாக வேலியும் கூட அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த வேலியை கட் பண்ணி உள்ளே வர்றாங்க மக்கள். இது வர்றதுனால இந்த குப்பைகளை யார் மெயின்டைன் பண்ணுறது? குப்பையில் கொண்டு வந்து போட்டுறாங்க. நம்ம குளம்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சா தானே குப்பைகளை போடக்கூடாதுங்க. குப்பைகளை தரம் பிரித்து அவங்கவுங்க வீட்டில் வச்சாலே மாநகராட்சியிலேருந்து வாங்கிடுவாங்க. அப்படி வாங்கலின்னா எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்கள் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்து வாங்க வைக்கிறோம். குளத்துல வந்து கொண்டு போடுறீங்க. குளத்துல பாருங்க அழகழகா பறவைகள் நிறையா வாழுது. சாக்கடை தண்ணியை இனி கூடிய விரைவில் நம்ம சாக்கடை தண்ணியை குளத்துக்குள் விடாமல் பண்ணணும்.
அதே சமயத்தில் இந்த 3 மாசத்துல மேல் கையில மேவரத்தில் ஒரு 30% குளம் தூர் வராமல் இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற மண்ணை, களிமண்ணை கொஞ்சம் தண்ணி பத்தின இடத்துல எல்லாம் விவசாயிகளுக்கு எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும். அப்போ விவசாயம் எடுத்துட்டாங்கன்னா அடுத்த முறை மழை வரும்போது இன்னும் தண்ணி அதிகமாக நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஆகவே இது நாம் தொடர்ந்து இந்த குறிச்சி குளத்தை பாதுகாத்து நம்ம மக்கள் நலமுடன் வாழ்வதற்காக முயற்சி எடுத்துக் கொள்கிறோம். தயவு செய்து அரசு அதிகாரிகளும் மாநகராட்சி அதிகாரிகளும் இதற்கு செவிமடித்து இதற்கு உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.